ரொட்டேரியன் டாக்டர் கே ஸ்ரீனிவாசனின் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளி பண்டிகையொட்டி வேலூரில் உள்ள மீன் மார்க்கெட் மற்றும் இறைச்சி கடைகளில் அசைவ பிரியர்களின் கூட்டம் அலைமோதுகிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாலாஜி. பாலாஜி வணக்கம். தீபாவளி மட்டுமில்லாம புரட்டாசி வர முடிஞ்சிருக்கு. இதை முன்னிட்டு இறைச்சி கடைகளில் கூட்டம் எந்த அளவுக்கு இருக்கு, விலையெல்லாம் எப்படி இருக்கு பாலாஜி? வணக்கம். வேலூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா தீபாவளியானது நாளை தொடங்கப்பட உள்ள நிலையில், அதாவது விடிந்தால் தீபாவளி என்ற எண்ணத்தில் நாளை தீபாவளி கொண்டாட மக்கள் தயாராக உள்ளன. இதில் குறிப்பாக புரட்டாசி மாதம் முடிந்த பிறகு முதல் ஞாயிற்றுக்கிழமை என்பதாலும் அதேபோல் நாளை தீபாவளி என்பதாலும் இறைச்சிகள் வாங்க அதிகமான மக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். குறிப்பாக வேலூரில் உள்ள மீன் மார்க்கெட்டில் தீபாவளி பண்டிகையை ஒட்டி இறைச்சி மற்றும் மீன் வாங்குவதற்கு மக்கள் ஆர்வமாக வருவதை நம்மால் காட்சிகளில் பார்க்க முடிகிறது. அதாவது மாவட்டத்தில் முக்கிய பகுதிகளாக இருக்கும் குடியாத்தம், மணைக்கட்டு, காட்பாடி, பேரணம்பட்டு, ஒடுகுத்தூர் போன்ற பகுதிகளில் உள்ள சிறிய முதல் பெரிய கடைகள் வரை இங்கிருந்து தான் மீன்கள் செல்கின்றது. இதனால் அதிக வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் ஒன்று கூடி மீன்களை வாங்கி போட்டி போட்டுக் கொண்டு வருகின்றன. கடந்த வாரத்தை விட இந்த வாரம் அதிகமாக இருமடங்காக மக்கள் குவிந்துள்ளன. அதே போல இன்றைய விலையை விட நாளை கூட்டம் அதிகமாக இருக்கும் என்பதும் இங்கு இருக்கிற வியாபாரிகள் தெரிவிக்கின்றன. இங்குள்ள ஒரு வியாபாரிகளிடம் நம்ம தொடர்ந்து இதை பற்றி கேட்கலாம். அண்ணா வணக்கண்ணே. வணக்கம். வணக்கம். நீங்கள் எத்தனை வருஷமாக இங்கே வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க? வருஷம் எவ்வளோ கூட்டம் வருவாங்க? நாளைக்கு தீபாவளி தொடங்கப்பட உள்ளது. இன்றைக்கி எவ்வளோ கூட்டம் வந்திருக்காங்க? அது இல்லாமல் நேற்று புரட்டாசி மாதம் முடிஞ்சு இன்றைக்கி முதலாக ஞாயிற்றுக்கிழமை, நாளைக்கு தீபாவளி. இந்த இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வியாபாரம் ஆகிருக்குது? போன வாரத்தை விட இந்த வாரம் மக்கள் தொகை எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ண போயிருக்காங்க? ஆக்சுவலாக நான் இந்த 10 வருஷமாக அங்கே வேலை செஞ்சிட்ருக்கிறேன். அதாவது போன வருஷம் தீபாவளி பார்த்தீங்கன்னாக்கா வியாபாரம் நல்லா இருந்துச்சு. ஞாயிற்றுக்கிழமை நல்ல வியாபாரம். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் தவறி வருது. நாளைக்கு தீபாவளி, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னாக்கா போன வருஷத்து வரை இன்றைக்கி வருஷம் கம்மி வியாபாரம். அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு தீபாவளி அப்போது நல்ல வியாபாரம் கண்டிப்பாக நடக்கும். இப்போ வரைக்குமே ஒரு 8 டன் மீன் வியாபாரத்து பண்ணியாச்சு. நாளைக்கு இன்னும் அதிகமான வியாபாரம் நடக்கும். நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா சின்ன மீன்லேருந்து பெரிய மீனுக்கு எல்லாமே கிடைக்கும். 80 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய் வரைக்கும் மீன் வியாபாரம் நடக்குது. எல்லா கஸ்டமருக்கும் பிடிச்ச மாதிரி வஞ்சர மீன், நெத்திலி மீன், மத்தி, ஷீலா, இந்த மாதிரி எல்லா விதமான மீனும் கிடைக்கிது. இப்போது அடுத்தது பார்த்திங்கன்னா நாளைக்கு நாங்கள் இன்னும் ஆர்வமாக இருக்கிறோம். ஏன்னா இன்றைக்கி விட நாளைக்கு நிறைய வியாபாரம் நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். இன்றைக்கி எந்த அளவுக்கு வியாபாரம் நடந்ததுக்கு நாளைக்கு எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறீங்கண்ணா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 5 டன் மீன் வரைக்கும் வியாபாரம் நடந்துச்சு. பொதுவான இந்த 5 வாரமாக சரியான வியாபாரம் எங்களுக்கு நடக்கலை புரட்டாசினால். இப்போ புரட்டாசி முடிஞ்சு இப்போ ஃபஸ்ட்டு வீக்னால நல்ல வியாபாரம் நடந்துச்சு. நாளைக்கு இதை விட இன்னும் 2 மடங்கு அதிகமான வியாபாரம் நடக்கும். மக்கள் கூட்டம் எந்த அளவுக்கு எதிர்பார்க்கலாம்? இங்கே போதிய அளவுக்கு மீன்கள் வருதா? எந்தெந்த பகுதியில் இருந்தாலும் மீன்கள் வருதுண்ணா? மக்கள் எப்போவுமே எங்கள் கூட்டமாக தான் வராங்க. அதுவும் இல்லாமல் எங்களுக்கு மீன் தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் வருது. தூத்துக்குடி, நாமக்கல், சென்னை எல்லா இடத்துலையும் வருது தமிழ்நாட்டில். அது மட்டும் இல்லாமல் இந்த தீபாவளிக்கு இன்னும் மக்கள் நல்லா ஆர்வத்தோடு மீன் வாங்க வராங்க. கள விவரங்களுக்கு நன்றி பாலாஜி. ரொட்டேரியன் டாக்டர் கே ஸ்ரீனிவாசனின் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.